இன்றைய தலைமுறை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில் இருக்கும் பொழுது ஒரு மொழியை நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற படம் இல்லை. ஒரு மொழியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிற படம் தான் இது. கரெக்ட். பட் இதில் இருக்கிற அந்த வேரியேஷனை இந்த தலைமுறை புரிஞ்சுக்கிட்டுன்னா பிரச்சனை இல்லை, இந்த படத்தை கொண்டாடிடும். ஒருவேளை புரியாமல் அப்படியே மேலோட்டமாக பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு எதுக்கு இந்த படத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க எழுப்புவாங்க. ஆனால் அப்படிலாம் ஒரு கேள்விகளை அவங்க எழுப்பிடக்கூடாது. நாம் எவ்வளோ பெரிய சோதனைகளுக்கு தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ போன தலைமுறையில் நடந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயந்தான். அதை தான் சுதா கொங்கரா பண்ணியிருக்காங்க. எனக்கே கூட இப்போ 60களில் நம்மளாம் பிறக்கவே இல்லை. ஆமாம். இப்போ அங்கேருந்து அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது நமது அறியா பருவத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஒரு மொழிப்போர் தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்லாம் தெரியும். ஓகே. இப்போ என்னுடைய அப்பா தாத்தா இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை ஒரு காட்சியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த தாக்கம் வருது. கண்டிப்பாக. உள்ளபடியே அப்போ இவ்வளோலாம் அடி போட்டிருக்காங்க, மிதி போட்டிருக்காங்களே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த மணி ஆர்டர் அனுப்புகிற காட்சி ஒன்று வரும். அது உள்ளபடியே அந்த இடத்தில் இருந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இப்போ அதை நினச்சி பார்த்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.